வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல் இன் ஒன் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஆல் இன் ஒன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அப்படின்னா என்னென்னா, இது வந்து பருப்பு சாதத்தோடு சேர்த்து, இல்லை துவையல் ஏதாவது அரைச்சல்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக, வெண்பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக, இல்லாட்டா சப்பாத்தி, பூரி, இத்தனை வகையான இதுக்கு சைட் டிஷ்ஷாக உப்புமா பண்ணால் கூட, ரவா உப்புமா, கோதுமை ரவா உப்புமா, அரிசி உப்புமா, எது பண்ணினாலும் இந்த சைட் டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயை எடுத்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் எடுத்துட்டுருக்கேன். கத்திரிக்காய் வந்து 300 கிராம் எடுத்துட்டுருக்கேன். கத்திரிக்காய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கத்திரிக்காய் வந்து 300 கிராம் எடுத்துட்டுருக்கேன். கடாய் சூடாகிடுத்து. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடாய் சூடாகிடுத்து. ஒரு அரைநெல்லிக்காய் அளவு பெருங்காயம். இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டேன்னா நல்லா வாசனையாக கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையானது 3 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான கருவேப்பிலை, அடுத்து உருளைக்கிழங்கு, அடுத்து கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எனக்கு தெரிஞ்ச இந்த கூட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை எங்கள் அம்மா நாங்கள்லாம் குழந்தையா இருக்கிறச்ச நிறையா அடிக்கடி பண்ணுவேன். இதுக்கு சைட் பை சைடாக ஒரு 150 கிராம் பயத்தம்பருப்பு குக்கரில் வேக வச்சுட்டுருக்கேன். இதை வந்து லாஸ்ட்டில் போடணும். இந்த கூட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் எப்போயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். சால்ட்டை விட கல் உப்பு தான் நல்லது. ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான ஜலத்தை விட்டுப்போம். நல்லா வேகணும் இல்லையா உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம். அதனால் ஒரு 400 மில்லி டம்ளரில் விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வர வரைக்கும் ஹையில் வைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். எப்போயுமே ஜலம்லாம் விட்டேன்னா ஹையில் வச்சிடணும். அப்போ தான் சீக்கிரம் கொதி வரும். அதுக்கப்புறம் நம்ம மீடியமாக வச்சுக்கணும். ஆரம்பத்துலேருந்து சிம்மில் வச்சுட்டே இருந்தேன்னா கொதி வரக்கே ரொம்ப லேட் ஆகும். காயெல்லாம் நல்லா வெந்து போயிடுத்து. நான் சொன்ன மாதிரி 150 கிராம் பயத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். அதை இதில் போடுறேன். பருப்பு போட்டு ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம். மேலே கருவேப்பிலையை போட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடிய டிஷ்ஷு. ஏன்னா நீங்கள் பயத்தம்பருப்பு குக்கர் மேலே வச்சுட்டேன்னா காய் வேகிற 5 நிமிஷம் அந்த ஆயிலில் போட்டு பரட்டிட்டு 5 நிமிஷத்தில் வந்துடும். ஏன்னா சின்ன சின்னதாக நறுக்கிறோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் வந்துடும். இதை மொத்தமாக பயத்தம்பருப்பு ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் போகிறோம். அந்த கூட்டெலாம் சீக்கிரம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஒரே ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம சைட் டிஷ் தயாராகிடுது. மேலே கருவேப்பிலை போட்டு பார்க்குறக்கே ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.